தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகையின் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக தற்போது முன்ஜாமீன் கேட்டு இயக்குனர் ரஞ்சித் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முகிலன். விவரங்களை பதிவு செய்யலாம். நேற்று ஏற்கனவே நடிகர் மற்றும் எம்எல்ஏ முகேஷ் மற்றும் சித்திக்கு முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். இன்று இயக்குனர் ரஞ்சித் முன்ஜாமீன் கோரி தற்போது மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனுவும் இன்று விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனது மனுவில் இது ஒரு பொய் குற்றச்சாட்டு என்றும் அதே போல இது உள்நோக்கத்துடன் இது பதியப்பட்ட வழக்கு என்றும் ரஞ்சித் தனது மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக இவர் மீது 2 புகார்களில் 2 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று ஒரு மேற்கு வங்காள நடிகை கொடுத்த புகாரின் பேரில் முதல் எஃப்ஐஆர் பதியப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஒரு நடிகர் தன்னை பெங்களூருவில் உள்ள ஒரு அறையில் வைத்து தவறாக நடந்து கொண்டதாக ஒரு நடிகர் கொடுத்த புகாரின் பேரும் அவர் மீது ஒரு எஃப்ஐஆர் ஆனது பதியப்பட்டு 2 வழக்குகள் அவர் மீது விசாரணையில் உள்ளது. தற்போது முன்ஜாமீன் கோரி அவர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இன்று மதியம் நடிகர் முகேஷ் அதே போல வழக்கறிஞர் சந்திரசேகரன் அதே போல மணியன் பிள்ளை ராஜு சித்திக் ஆகியோரின் முன்ஜாமீன் மனுக்களும் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாலா, கேரள திரையுலகில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஹேமா கமிட்டியின் அறிக்கையை தொடர்ந்து தற்போது இயக்குனர் ரஞ்சித் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகிலன்.